வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே எது பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி 44 கிலோமீட்டர் போர்டு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் பாட்டவயல் 28 எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரு எல்லாம் ஓட்ஸு. இதுதான் பாருங்க, நான் ஜெர்சி சொன்னேன். இதுதாங்க எல்லாம் 250 ரூபா ஜெர்சி. இது எல்லாமே 100 ரூபா. ஓமே நான் சொன்னல அந்த கடை தான் இது. ஆர்சிபி ஜெர்சி அது மைசூர்ரா. மைசூர் போகும்போதா? பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு நாங்கள் வந்த வழி இங்கே பாருங்க. கிரவுண்ட் ஆட்டாங்க. நான் சொன்னேன் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். கிரவுண்டு பாருங்க. கிரவுண்ட் அங்கே தெரியுதான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மவுண்டைன் ஏரியாஸ். ஃபுல்லாக பாருங்க ஊட்டி ரோடுங்க. அது ஊட்டி மலை. கார் போயிட்டு வரோம். அது நைட் நேரத்தில் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆமாம், அங்கே பாருங்க ஒரு கிரவுண்டுங்க. சூப்பரான கிரவுண்டு. ஓ அப்படிதான் அங்கே வரலாமாடா இருக்கும். இறங்கும் போது ஏதோ பயமாக இருக்கும் ஒரு மாதிரி. சிவன் கோயில் வந்திருக்குது, வாங்க காட்டுறோம். சிவபெருமான் கோயில். ஆனால் சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சுத்தம். நான் அதனால தான் நீ முருகன் கோயிலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுக்கல. அங்கே கோயிலில் மட்டும் தான் சும்மா ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்குவாங்க. நம்ம எடுக்கணும், அது தப்பு. மெயினாக அது குத்தம்டா. பண்ணுறோம். மம்மி வந்து டயர்ட் ஆகிட்டாங்கன்னு ஒரு பேக்கரியிலே உக்காந்துட்டாங்க. ரியல் சைக்கோ பின்னாடி வந்து பாருங்க. மெயினாக நம்ம மவுண்டன் ஏரியாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் கித்து ரைட் வா. சரி ரைட் தான். வண்டி புஷ்ஷுன்னு போகுது, ஆனால் கஷ்டன்னு போகாது. கோல்டன் கேஸ் சர்வீஸு. பின்னாடி எங்கள் அத்தை திட்டுறாங்க, பரவாயில்ல. அப்போ கூட நாங்கள் வீடியோ எடுப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட். பப்பாளி மரம் இல்லையே லூஸு, தென்னை மரம்டி. ஓரமாக கீத்தனா பார்த்தீங்கன்னா போகிற வழியில் டூரிஸ்டெல்லாம் வரும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மேடெல்லாம் ஏறும்போது காடு பழமரம் எல்லாமே வரும். போகிற வழியில் வாழை தோட்டமும் வரும். சீக்கிரமாக காட்டுறோம். ஏரியா இது போகிற வழி. கோயிலுக்கு இப்போ போயிட்டு போகலாமாடா? ஸ்ரீ வானதுர்க்க பகவதி டெம்பிள். புரியல. இந்த கோயிலுக்கு போயிட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு போகலான்னு பிளானா? செவ்வா ஜிகரி தோஸ்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் போக முட போகிறது இல்லை, பூட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. சரி பரவாயில்ல. அங்கே பாருங்க கிணறு. எங்கே போனாலும் கிணறு இருப்பாங்க. இது வேணாம். இங்கே பாருங்க, உங்களுக்காக காட்டுறேன். உள்ள ஆழம் இருக்கும். எனக்கு பயமாக இருக்கு. இப்போ வந்து பாருங்க கோயில். டயர்டாக இருக்கு. சரி பாருங்க, இதெல்லாம் நம்ம தான் வாழைத்தோப்பு ஏரியான்னு நான் கூப்பிடுவேன். நான் சொன்னேன் அதே மாதிரி. உண்மை சொல்கிறேன், இது கொஞ்சம் ஜாலியாக இருந்துருக்கோம். டே ஆமாடா விட்டுட்டோம். ஆனால் அங்கே மட்டும் குன்னூர் போன விஷயம் தெரியாச்சேன்னு வைங்கள. காத்த முகையா வயிறஞ்சிட்டு ஒரு இப்படி தான். ஐயோ தண்ணி காட்டு ஒரு அவ்வளோ சொல்லாதுராடே. பாவம் பொண்ணு என்ன பண்ணுறது? சில ஜாதகம் காரணம் சலங்க பூஜைடா, அதான் சொல்கிறேன்ல. இது பாருங்க, இது கூட வாழைத்தோப்பு ஃபுல்லாக பண்ணுங்க. என்ன பண்ணுறது? இல்லை எவ்வளோ வாழைத்தோப்பு போடுறாடே. யுகி என்னடா இது போயினே இருக்கு. நம்ம ஆட்டோவில் பார்த்தேன். ஆட்டோவில் ஸ்பீடாக போகும்போது சரியா தெரில. நடந்து வரும்போது எனக்கு ஏதோ பண்ணுது. நீ ஒன்னத்தோடு மாமா. இவ்வளோ பெரிய வாழைத்தோப்பு நீங்கள் பார்த்துருந்துருந்தா
எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது புதுசாக எதுவோ ஒரு என்னமோ வேற கண்ட்ரிக்கு போகிற மாதிரி அவ்வளோ வாழை தப்பு யுகியா 1000 மாலை கொண்டா டேய். இருக்கும்டா. நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ஆட்டோவில் வந்துட்டோம் சீக்கிரம் சுருன்னு ஆட்டோ புஷ்ஷன்னு போகலாம். அதோ பேய் மாதிரி ஓட்டுறாங்க அவங்க. இப்போ மேலே போகலாம். இது பார்த்தீங்கன்னா பாவக்கான் தானே. வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, பயமா இருக்குடா. பாவக்காவே என்ன பாம்பு இருக்கும். ஓ பயந்துட்டாங்க. ஏய் நெஞ்சு வலிச்சிச்சு. ஏமா மறுபடியும் சாய்துராப்பா. யோ பயந்துடும். சொல்றான பயங்க சாஞ்சிச்சு. ஒருவேளை ரோபோடா இருக்குமோ. வெறுப்பேத்தினே ஆட்டோ பூச்சி வருது, அனகொண்டா வருதுன்னு பயந்து கீழே ஊந்த தெரியாம அது கயிச்சு. காவக்குள்ள பாம்பு இருக்குதுடா. அடிச்சு மூஞ்சி வச்சுணும்டா டே. வெறுப்பேத்தாத. கீழே போனை கீழே போட்டுற போறேன். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வெயிட மறுபடியும் அண்ணா நகர்ரா. 1 கிலோமீட்டர் கூட இன்னும் 1.5 கிலோமீட்டர். எங்க போனாலும் ஒரு நகர் கையில சைக்கோவா இது? சைக்கோவான்னு கேற உன்னை. எதுக்குற அந்த குச்சி யுகி? எது குச்சி? எதுக்குற அந்த குச்சி? அடிக்கவா? என்னடா சைக்கோவா இருக்கான். அமைதியாக இருக்க மாட்டேங்கிறேன். என்னைக்கிட்ட அமைதியாக இருந்திருக்க நீ? போ அச்சு மூஞ்ச வச்சும் ஒழுங்கு மச்சா போயிரு. இங்கே பாருங்க வீடெலாம் பாருங்க, சூப்பராக இருக்கும். இவன் எங்களுக்கு இது ஹைபிஸ்கஸ் வந்தாச்சாடா? எப்படி பாருங்க எப்படி நண்டு வந்துருக்கான் பாருங்க. அவ்வளோ பெரிய மேடு. இன்னும் பெரிய மேடு இருக்கு. அதெல்லாம் நடக்க மாட்டா. ஐயோ சரி அந்த மேடு வரும்போது சொல்கிறோம். ஏன் தங்கச்சி பாருங்க தமாது கொண்டு குத்து. என்னடாச்சு அப்பா போனதுல நானே சொன்னேன். இப்போ நானே வந்தேன். ஐயோப்பா ஐயோ பொம்மி கால் வலிதாம்மா. ஐயோ எங்க அதோ பலாப்பழம் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ் இங்க பாரு ஜாக் ஃப்ரூட் பாருங்க. ஜாக் ஃப்ரூட் பாருங்க நிறைய இருக்கு. நிறைய கீழே இப்போ நாங்கள் சரியான திக் ஃபாரஸ்ட்ல இருக்கோம். இப்போ சரியான திக் ஃபாரஸ்ட்ல இருக்கோம் நாங்கள். இங்கே பாருங்க ஃபுல் காடு. திக் ஃபாரஸ்ட் நான் சொன்ன போகிற வழியில் ஒரு பெரிய காடு வரும்னே இதுதான். பின்ன என்ன பண்ணுது இவன் தான் கூட்டு வந்தான் வர வழியில். நானா பொறுப்பு? நாங்கள் சொன்னோம். நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அந்த டீ எஸ்டேட் தெரிஞ்சு பார்த்தீங்களா? நாங்கள் பின்னாடி இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது தெரியும் அதுதான். இப்போ அப்படியே மேலே இது போயிடலாமா வீட்டுக்கு? இதான் எங்கள் வீடு பாருங்க. பாருங்க இது பார்க்க உங்களுக்கு கௌதி ஜாக் ஃப்ரூட் பைத்தியமா இருக்கா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏய் இது பார்க்கவே ஓடு மட்டும் இருக்கும். ஆனால் உள்ள தரசு தெரியுது. இது பார்த்தாலே தெரியுது. நான் பார்க்கவே வந்து யானை வராமல் இல்லை. பார்த்தா இந்த ஒரு இடம் தான் யானை வர இடம். அப்படியா? போன வாட்டி யுகி இந்த வாட்டி நீயா என்ன கோளாரா பண்றீங்க டே பைத்தியம். ஐயோ என்னால முடியல. ஐயோ நான் போறோம் பாருங்க. ஐயோ ஆமா பூச்சை பூச்சி விளாண்டு போண்டாப்பா முள்ள போண்டாங்களா? என்னால் சுத்தமாக நடக்க முடியல. மா கால் வலிக்குதுமா அப்பா. இந்த எருமாடி இந்த பைத்தியக்காரன்
வலிக்கலையா அமைதியா இரு மகன் சிரிச்சின்னு இருக்கான் பொம்மி காட்டு வாசி இது மென்டல் வாசி பொம்மி ஹாய் சொல்லு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. வந்து பாருங்க கூலூர் பஸ் ஸ்டாண்டு. இங்க ஒரு வியூ பாயிண்ட் கட்டி வச்சுக்கிறாங்க, ஃப்ரீயா பார்க்கலாங்க. வியூ பாயிண்ட் இங்க இருந்து பார்த்தா ஃப்ரீயா பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இது அந்த வியூ பாயிண்ட் ஃப்ரீயா பார்க்கலாம். மழை கூறுது, வீட்டுக்கு போறதுக்குள்ள மழையில கோயந்தா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம்